பண்ணேன் பிரியாணி. வீடுகளை சுற்றி இருக்கக்கூடிய கழிவு நீர் மற்றும் குப்பைகளை உடனடியாக அரசு அதிகாரிகள் அகற்றும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அதே போன்று தன்னார்வலர்கள் தங்களுக்கு உதவி செய்வதற்கு தங்களுடைய வீடுகளுக்கு வரும் பொழுது அவர்களை அனுமதிக்க வேண்டும் என்றும், அதுபோன்று தடுப்பவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் என்னப்பா உன் போன்ல தான் OLX இருக்குல்ல, இந்த காரை வந்து வாங்கிக்கோ. ஓகே பண்ணி தனியா குட் ஆஃப்டர்நூன் ஆயி போயிடுல OLX வித்துக்கனே தனியா மெட்ராஸ் వచ్చేసిందిలే மெட்ராஸ் వచ్చింది மெட்ராஸ் చెన్నై వచ్చిండు తెలుసా అదే చెప్పారు కదా మాకు షాక్ మాకు తెలియదు కదా సర్ప్రైజ్ చూసుంటే స్టార్టింగ్ అంతా అడుగుతా వాళ్ళు అంటే పుట్టు మాట வீடியோ எடுத்துக்கலாம். தண்ணீரை 100 டிகிரி சென்டிகிரேட் அளவிற்கு கொதிக்க வைத்து குடிக்க வேண்டும் என்று பொருட்களை உண்ண வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றனர். என்ன சங்கதி சென்னை மக்களை அச்சுறுத்த வந்துள்ள மிகப்பெரிய விஷயம் தனிநகர சாலைகளில் குப்பைகள் தேக்கமடைந்துள்ளன. இந்த குப்பைகளினால் பெருக்கமடைந்து வருகின்றன. மழைநீர் அந்த நீரை மனிதன் பிடிக்கும் போது அதில் உள்ள வைரஸ்கள் மனித உடலை ஊடுருவி விடுகின்றன. மரணம் ஏற்படுகிறதா? இந்த எலி காய்ச்சலை கண்டறிவது என்பது கடினம் என்று மருத்துவர்கள் கூறுவது பழக்கத்தை மேலும் அதிகரித்துள்ளது. இந்த மழைக்காலங்கள வீட்டை சுற்றியும் ரோட்லையும் மழைநீர், கழிவு நீர், குப்பைகள்லாம் சேர்ந்து குறிப்பா தண்ணி பெங்களூர் தண்ணியில அங்கிருந்து டபுள் எடுக்காங்க. டபுள் எடுறா டபுள் இப்போ இவர் தான் டேஸ்ட் பார்த்து நானும் என்ன உப்பு பாருப்பா, இது உப்புக்கு தான் பாருவா, உப்பு காரம் சரியாக தான் பாருவா. பிரியாணி தூரம் 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 காரம் காரம் சாப்பிட்டா பலம் வரும். யார் சொன்னாங்கடா? டேட் மாமா சொன்னாங்கல்ல. அவன் அனிமல் குடிக்கிறான் தெரியுமா? அனிமல் குடிக்கிறான். சொன்னியா மாமாக்கு? அனிமல் குடிக்கிற மாமான்னு சொன்னியா? யார் குடிக்க சொன்னாங்க? யார் சொன்னாங்க? டேட் மாமா சொன்னாங்க. மலையில தண்ணி வருதா?